ஹாப்பி 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 நியூ இயர். கடகராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு 2024 எப்படி இருக்குன்றது விலாவரியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், அந்த எச்சரிக்கையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் கேளுங்க. இந்த 10 நிமிஷம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸோ இனி கடகராசி கடக லக்ன அன்பர்கள் எப்படி இந்த வருஷம் இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், லாபஸ்தானத்துக்கு குரு மே மாதம் வரார், ரிஷபத்துக்கு குரு வரார். அப்போ இருந்து உங்களுக்கு அவ்வளவு சூப்பர். வருட பலன் அப்படின்றது குரு, ராகு, கேது, சனி பகவானை வச்சுதான். ஸோ உங்கள் ராசியில் தான் குரு உச்சம் பெறுவார். ஸோ குருவுக்கு பிடிச்ச வீடு அப்படின்றது கடகம். அவர் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் வரும்போது நிறைய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் நிச்சயம் கொடுப்பார், வழிவகுப்பார். ஸோ ஆன் தி ஹோல் ஆஃப்டர் மே ரொம்ப சூப்பர். அந்த சூப்பர் பெண்களால் பெண்களுக்கு சூப்பர், அதே மாதிரி பெண்களால் ஆண்களுக்கும் சூப்பர் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபினான்ஷியல் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய ரிலீஃபாக இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் சொல்லணுன்னா 2023 விட ரொம்பவே நல்லாயிருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். ரீமேரேஜ் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நிறைய கடகராசி அன்பர்களுக்கு திருப்தியே இல்லை, பிடிச்ச ஜாபாக தான் இருக்கும். ஆனால் என்னமோ தெரியல, பர்ஃபார்மன்ஸில் திருப்தி இல்லை, சில்லி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவாங்க. அவங்களுக்கே புரியாது, இது என்னடா நானா பண்ணேன், ஏன் இப்படி இருக்குது, சே இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இப்படி பண்ணிட்டோமே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மெயிலை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மெயிலை திரும்பி கரெக்ட் பண்ணி கரெக்டான மெயிலை வச்சுருப்பாங்க. பட் மறந்து போயோ இல்லை தெரியாமலேயோ, நான் சில்லின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த தெரியாமல் என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணாத மெயிலை அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க அவங்களுடைய அஃபீஷியல் கூப்பிட்டு கேட்கும்போது, என்னடா அது நம்ம இந்த மெயில் எப்படி அனுப்பிச்சோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பசிலாக இருக்கும். இதே ஒரு குழந்தைங்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏபிசின்னு 3 ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதான் டிக் பண்ணணும்னு நினச்சி பிஏ டிக் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இட் இஸ் கால் சில்லி மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த சில்லி மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணியே ஆகணும். அப்போ அலர்ட்டாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அந்த அலர்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா இது திருப்தியான ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணி அந்த இடத்துல அப்படின்னு போகக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் வீட்டில் கேது இருப்பார் அண்ட் உங்களுடைய 9ஆம் வீட்டில் ராகு இருக்கார். ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதையுமே நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, நீ பேசுறதுக்கு முன்னாடி, செய்கிறதுக்கு முன்னாடி, வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று கண்களை மூடி எல்லாம் ரெடியா, எல்லாம் கரெக்டாக, எல்லாம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்ற ஒரு நிதானத்தை மெயின்டைன் பண்ணி ப்ரொசீட் பண்ண. ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுகிறோன்னா கூட அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளையே ஒரு நிதானத்துக்கு கொண்டு வந்துட்டு ஒரு முயற்சி பண்ணணும். அந்த ஒரு தெளிவு அப்போ தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை கடகராசி கடக லக்ன அன்பர்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது தங்கம் நீங்கள் வாங்கிறது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க ஆஃப்டர் மே. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராம் பர் மந்த் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை 1/4 கிராம் பர் மந்த். ஏதோ ஒரு தங்கம், குருன்னா தங்கம், அது லாபஸ்தானத்தில் குரு அப்படின்றதெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன பொருள் பெரிய பொருள்ன்றது கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன பிட்டு தங்கத்தையாவது வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுக்கிறது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்கள். அது இந்த மே மாதத்துலேருந்து 1 இயருக்கு நீங்கள் பண்ணும்போது
ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் வந்து நல்ல பொருளாதாரம், நல்ல சுபிக்ஷம், நல்ல அனுபவிக்கிற யோகம் கிடைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அபரிவிதமான ஒரு காலம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா கடகம் அப்படின்னாலே அன்புக்குரியவர்கள், ரொம்ப பாசமானவங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பாசத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு இது மிக 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 சூப்பரான ஒரு காலகட்டம். ஸோ எதுவாக இருந்தாலும் அன்புன்ற ஒரு விஷயத்தில் ஜெயிக்கக்கூடியவங்க கடகராசி மக்களே. இதில் இந்த லாபஸ்தான குரு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களால் முடிஞ்ச தொகை அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து சில்லற காசாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏன் சொல்கிறேன்னா, அது நிறையா வேணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 1 ரூபா 2 ரூபாயா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு விருப்பமான நல்ல பூஜை புனஸ்காரங்கள் நடக்கக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு நீங்கள் போய், அது ஆலங்குடியாக இருக்கலாம், திட்டையாக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், பழமை வாய்ந்த கோயிலாகவும் நல்ல திருப்திகரமாக பூஜை புனஸ்காரங்கள் நடக்கக்கூடிய கோயிலில் உங்களுக்கு உகந்த நாட்களில் இந்த சில்லற காசை ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் கட்டி கொண்டு போய் குரு பகவான் பாதத்தில் வச்சுட்டு, அது இன்னும் வியாழக்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு முடிஞ்ச நாளில் திருப்திகரமாக போய் குருனுடைய பாதத்தில் அதை சமர்ப்பித்து நல்ல அர்ச்சனை பண்ணி உங்களால் முடிஞ்ச அபிஷேகங்கள் பண்ணி இதையும் நீங்கள் பாதத்தில் வச்சு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சுபிக்ஷமாக நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு வீடு வாங்கணும், ஒரு நல்ல வீட்டுக்கு வாடகைக்கு போகணும், நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும், ஒரு சைக்கிள் வாங்கினா கூட நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணும்போது இதிலிருந்து 1 ரூபாயை எடுத்து அதோட வச்சு நீங்கள் கொடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்யக்கூடிய செயல் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். குருனுடைய அருள் பெற்று அந்த குருனுடைய ஆசீர்வாதத்தால் லாப குரு வர்ற நிலையில் இது பண்ணும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே லாபகரமாகவே போய் முடியறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன வழிபாட்டை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வச்சு கொண்டு வந்த அந்த காசை நீங்கள் பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய உங்கள் பீரோலையோ உங்கள் பூஜை ரூம்லேயோ நல்ல ஒரு சுபிக்ஷமான இடத்துல அதை அப்படியே வச்சுடுங்க. ஒவ்வொரு சுபகாரியத்தின் போதும் ஒரு காசை எடுத்து அதோட ஆட் பண்ணி பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்கிறத கண்ணார பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துட்டாலே அவங்களுக்கு கை கொடுக்க உதவுவார், வழிகாட்ட ஒருத்தர் இருக்கார் அப்படின்றது மிக மிக உண்மை. ஸோ அந்த வழிகாட்டக்கூடிய குரு எல்லா கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே வரும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எப்படி இருந்தாலும் இதை நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை அஷ்டமத்த சனியில் தான் இருக்கார் இந்த 2024 முழுக்க. ஸோ இந்த அஷ்டமத்த சனி அப்படின்ற இடத்துல நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆரோக்கியம் எந்தெந்த விதத்தில் பாதிக்கும்னு இருக்கோ அந்தந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. மெயினாக சொல்லணும் அப்படின்னா மென்சுரல் சிஸ்டத்தில் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கெல்லாம் மென்சுரல் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கோ அதில் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. மேலும் இந்த மெனோபாஸ் முடிகிற ஏஜில் இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி எச்சரிக்கையாக இருக்கணும். அண்ட் வண்டி வாகனம் ஓட்டுதலில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. தயவு செஞ்சு எந்த வீர விளையாட்டுகளும் வண்டியில் வேண்டாம். நீங்கள் எப்படி போனாலும் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து முட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நிதானம் அப்படின்றது தான் இதுக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு உலகம் வாழ்க்கை வேகம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தினமும் கிளம்பும் போது உங்கள் பிரியமானவங்க கையில் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் போங்க. அதே மாதிரி நிதானமாக செயல்படுங்க. அதுக்கு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் எச்சரிக்கை தேவை
அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். விநாயகர்னுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வழிவகுக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு டபுள் செக் பண்ணிடுங்க. எதுலேயும் அவசரம் வேண்டாம். யார் சொன்னாலும் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். அது நண்பர்களாகவே இருக்கலாம், நல்லவர்களாகவே இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை மறுபரிசோதனை செய்து பரிசீலனை செய்து பிறகு நீங்கள் அதனுடைய விஷயத்துக்குள்ளே போகணும். நான் ஏன் பரிசோதனை அண்ட் பரிசீலனைன்னு சொன்னேன் அப்படின்னா, ஆரோக்கியத்தில் ஏதாவது கோளாறுனா உடனே பயந்துட வேண்டாம். ரீசெக்கப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயம் விற்கிறீங்க வாங்குறீங்க அப்படின்னாலும் அதை கரெக்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. நம்பினேன் அப்படின்ற வார்த்தை தயவு செஞ்சு உங்களுக்கு ஆகாது. எதுவாக இருந்தாலும் டபுள் செக் டபுள் செக் டபுள் செக். அண்ட் உங்களுடைய கிரெடிட் கார்டு, பின் நம்பர், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக வைக்கணும். ஸோ குழப்பத்துக்குள்ளே மாட்டாமல் இருக்கணும். ஸோ அந்த குழப்பத்துக்குள்ளே மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஞானம், நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விநாயகர் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது நிலையையும் பார்த்து அதுக்கு உள்ள மாதிரி நீங்கள் கரெக்டாக அதனுடைய கோயில்களுக்கு போய் ஒரு பிரார்த்தனை பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுறது சிறப்பு. அருகம்புல் உங்கள் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. விநாயகர்னுடைய அகவல் கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது எந்த ஒரு நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் நம்மளுடைய தர்மத்தில், ஹிந்து தர்மத்தில் அதை எப்படி தலைக்கு வந்தது தலப்பாவோட அப்படின்றதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் சுயஜாதகத்தையும் ஒப்பிட்டு நிதானம் எந்த ரூபத்தில் வரணுமோ அந்த ரூபத்துக்குண்டான உங்களால் முடிஞ்ச ஈஸி வழிமுறையை பின்பற்றி நிதானம்ன்ற ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த 2024 கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு மிகவும் அருமையான ஆண்டாகவே இருக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மேலும் விவரங்களுக்கு 9842266555